சௌரப் ஜெயின் வெர்சஸ் நேஹா ஜெயின் அப்படின்னு ஒரு வழக்கு. தம்பதியர் கல்யாணம் ஆகிறது, நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள பாலியல் ரீதியா 2 பேருமே அவங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அந்த தம்பதிக்கு குழந்தை இல்ல. 2 முறை IVF மூலமா குழந்தை பெத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்டா 2 முறையுமே உங்களுக்கு IVF மூலமா குழந்தை தங்கல. உடனே மனைவிக்கு என்ன பண்றா, கணவர் மேல ஆத்திரப்பட்டு கணவர் மேல பொய்யான புகார்கள், பொய்யான வழக்குகள்லாம் தொடுக்கிறாங்க. அதையும் தாண்டி அந்த கணவர் அவர் ஆண்மையற்றவன், நீ இம்பார்ட்டன்டா, நீ உனக்கு நீ ஒரு இம்பார்ட்டன்ட்னு சொல்லி அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு தசரா விழா இருக்கட்டும், ஹோலி, ஏன்னா மக்கள் எல்லாம் கூடுவாங்கல்ல, அந்த இடத்துல அந்த கணவனை இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறாங்க. இப்ப அந்த கணவன் என்ன பண்றாரு, நீதிமன்றத்துல போய் என் மனைவி இப்படி எல்லாம் சொல்றா, நான் பிசிக்கலி ஃபிட், என்ன டெஸ்ட் பண்ணுங்க. இந்த வழக்கை விசாரிச்சு டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தை பெற முடியாமைங்கிறது வேற, அந்த செக்சுவல் ரிலேஷன், தாம்பத்திய ரிலேஷன் அப்படிங்கிறது வேற. தாம்பத்தியத்துல அவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, ஆனா உங்களுக்கு குழந்தை பிறக்கல, அவ்வளவுதான். இது இம்பார்ட்டன்சி கிடையாது. ஒரு பெண்ணுக்கு எப்படி நம்ம பேரன் லேடி, நம்ம அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாது, நம்ம மறுடிங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது, நம்ம தவிர்ப்போம். அந்த மாதிரி கணவர் மனைவி கூட தாம்பத்தியத்துல நல்லா இருக்காரு, ஆனா உங்களுக்கு குழந்தை பிறக்கல. இதுக்கு கணவன் இம்பார்ட்டன்ட் சொல்றது அந்த கணவனுக்கு ஏற்படக்கூடிய பெரும் கொடுமை அப்படின்னு சொல்லி டெல்லி உயர் நீதிமன்றம் அந்த கணவன் கிட்ட இருந்து அந்த மனைவிக்கு விவாகரத்து வழங்கி தீர்ப்பு கொடுத்திருந்தது. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ், auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.